எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, 24/7 நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது பொய்யா தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் உண்டு, எனக்கும் உண்டு, உங்கள் வீடியோவில் பார்த்துருக்க உங்களுக்கும் எப்போயாவது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 10 டைனி ஹேபிட்ஸ் நம்ம அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பியாக ஆகிறத நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோவில். இது எல்லாம் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 நாளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த விஷயங்களை பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கிறத உணர முடிஞ்சது என்னால். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்துட்டு நான் உங்களை ஒர்க் அவுட்டாக 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற டைமில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். எமி வாங் அப்படிங்கிற யூடியூப் சேனலில், இல்லைன்னா ஜூம்பா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜூம்பா டான்ஸ் இருக்கும், ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மியூசிக், அந்த அப்டேட்டான சாங்ஸ் அதெல்லாம் உங்களோட எனர்ஜைஸ் பண்ணும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக நம்மளை ஃபுல் டே ஹாப்பியாக வச்சுக்கோ. நீங்கள் இதை காலையில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபுல் டேவும் நீங்கள் எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மணி. நிறைய பேரோட லைஃப்பில் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரது மணி. ஸோ மணியை ஃபினான்சஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது பட்ஜெட்டிங் தான். நம்ம மில்லியனர் ஆனாலும் சரி, கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, பட்ஜெட்டிங் பண்ணலைன்னா கஷ்டம்தான். ஸோ எப்போவுமே பட்ஜெட்டிங் பண்ணுங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஈஸி பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸ்ப்ரெட்ஷீட்டில் பண்ணால் கால்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஸ்ப்ரெட்ஷீட்டில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் நோட் பெனில் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் காசு இருக்கும். மாதம் கடைசியில் பணம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட். இதை உமன் தான் பண்ணணும்னு கிடையாது, மென்னும் தாராளமாக பண்ணலாம். ஒரு சன்ஸ்கிரீன் போடுறது, மாய்ஸ்சரைசர் போடுறது, ஃபேஸை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அண்ட் செல்ஃப் கேர் பண்ணும் போதே நம்மளுக்கு ஒரு சூத்திங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு லிட்டரலாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் நவம்பர்லேருந்து தான் நான் ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஒரு 3-4 மந்த்ஸில் எனக்கு லிட்ரலாக நிறைய சேஞ்சஸ் என்னோட ஸ்கின்ல, என்னோட ஃபேஸில் பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு சின்ன ஹாப்பினஸை கொடுக்குது. க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறோம் பாருங்கள், அது நம்மளுக்கு ஒரு சூத்திங்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, வெரி ஹாப்பி டு கொலாபரேட் வித் கராமத் பொயட்டிக் சாரீஸ் அண்ட் மோர். ஸோ கராமத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர், சென்னை பேஸ்லேருந்து ஒரு உமன் நடத்திட்டு இருக்காங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட் லேடி. அவங்க பேசுறது அவ்வளோ ஒரு பொலைட்னஸ், அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இதில் இவங்க சாரீஸ், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அவங்க சேல் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் உமனுக்கு குறிப்பாக இவங்க சேல் பண்ணுறாங்க. எப்படி ஈஸி மெயின்டெனன்ஸாக ஃபுல் டே நம்ம சாரீ போட்டிருந்தாலும், ஃபுல் டே நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கும் போதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னோட சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் பேங்க். ஸோ ஃபுல் டே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதான் எனக்கு தோணுச்சு. இவங்களோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 750லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு நம்ம வீடியோக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு யூடியூப் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உமன்ஸ் டே அண்ட் ரம்ஜானுக்காக மார்ச் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 10% ஆஃப் கொடுக்குறாங்க த்ரூ அவுட் மார்ச். ஸோ சாரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட நான் இவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று உமன் ஆண்டர்ப்ரனரை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2வது விஷயம் யூனிக் கலெக்ஷன்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூனிக், நம்ம சேனலும் யூனிக். ஸோ இவங்களோட சாரீ கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப யூனிக். த்ரூ அவுட் இந்தியா அவங்களே ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க.
இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இந்த ஒரு சாரீ செய்யறதுக்கே 1 மாசம் ஆகும். அந்த மாதிரியான சாரீஸ் வெஜிடபிள் டை வச்சு கையாலேயே செய்யக்கூடிய சாரீஸ் நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சுடிதார் மெட்டீரியல்ஸுக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா 2 செட் வந்து 1199, இல்லை வந்து 2 செட் வந்து 1260 இந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்கு. இந்த ஹேண்ட் பிளாக் சாரீஸ் சொன்னேன் பாருங்க, அதுக்கு வந்து 10 to 20% ஆஃப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட 50 வருஷம் பழைய கரிஷ்மா பிராண்ட் சாரீஸ், செட்டிநாடு சாரீஸ், காஞ்சி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் இருக்கு. ரெடிமேட் மெட்டீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பை ஒன் அட் இட் செல்லிங் ப்ரைஸ், 2வது செட் வந்துட்டு 500 rupeesக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரொம்ப பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 30% ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை உங்களோட லவ்ட் ஒனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்கள். இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சாரீ நீங்கள் வாங்குறீங்களா, அந்த மாதிரி சாரீ இன்னொருத்தவங்க கிட்ட இருக்காது, சாரியோ சுடிதாரோ. ஸோ அந்த மாதிரியான வெரி யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்த ஒரு 20 மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு சாரீ நான் என்னோட மதர் இன் லாக்காக வாங்கிக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து February 19th வந்து பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக அவங்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுத்தோம். ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ டு கராமத் அகெயின். கண்டிப்பாக அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் பெட். ஸோ ஏன் பெட்டை மேக் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 minutes ஆகுமா, அந்த 2 minutesல நம்மளால ஒரு டாஸ்க்கை முடிக்க முடியுது. ஸோ வந்து கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இன்னைக்கான ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அடுத்தடுத்த வேலையும் நம்மளால பண்ண முடியும், நம்மளால முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சென்ஸை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எனக்கு பர்சனலாக தோன்றது என்னன்னா, நான் சோகமாக இருக்கும் போது எப்போவுமே பெட்டில் வந்து படுத்துட்டு செவத்தை பார்த்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ பெட்டை எடுத்து வச்சுருந்தோன்னா அது கசங்கிடும் நம்ம தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சோம் பெட்டில் படுக்காம அடுத்து என்னோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போயிடுவேன். ஸோ அப்படி 2 மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீக்ளட்டரிங். நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட வீடு, குறிப்பாக நம்ம வீடு, நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம ஆஃபீஸில் நம்மளோட டேபிள், இது எல்லாமே வந்து நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுது நிறைய விதத்தில். ஸோ நம்ம என்விரான்மெண்ட் வந்து எப்போவுமே ஒரு காமிங்கான ஒரு இதுவாக இருக்கணும்னா டீக்ளட்டரிங் முக்கியம். வெறுமனே ஆர்கனைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதை நான் வந்து அடிபட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுனால நம்மளால ஹாப்பி ஆகிட முடியாது. எப்போவுமே டீக்ளட்டரிங், நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை எடுத்து போடுறது மூலமாக மட்டும்தான் நம்ம ஹாப்பி ஆக முடியும். ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பீரோவை டீக்ளட்டர் பண்ணி என்ன நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க. பீரோவை டீக்ளட்டர் பண்ணுறேன்னா எனக்கு அதை புது வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன், வச்சுக்க இடம் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறோம். வச்சுக்க இடம் இல்லைனாலும் மல்லுக்கட்டி அதை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். பட் லெட் கோ ஆஃப் இட், யூல் ஃபீல் ஹாப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சாப்பிடுங்க. ரிலேஷன்ஷிப் தான் நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸை கொடுக்குற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, வெளியில் போயிட்டு சேர்ந்து சாப்பிடுங்க உங்கள் ஃபேமிலியோட. வெளியில் போய் கூட நீங்கள் சாப்பிட வேணாம், வீட்டிலே சேர்ந்து ஒரு மீல் சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நைட்டு டின்னர் மட்டுமாச்சும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு டேவே வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நாள் அன்னைக்கு நைட் நீங்கள் படுக்கும் போது ஹாப்பியாக இருந்தீங்கன்னா காலையிலையும் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. சாப்பிட்றது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், பட் அந்த டைமில் டிவி பார்க்காம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் நிறைய தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறது. எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா புக் படிக்கிறது. பட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க நேரத்தில் புக்கு வந்து படிக்கிறதுக்கு சில சமயம் மூடு வராது. அந்த டைமில் நம்மளுக்கு பிடிச்ச ஷோ ஏதாவது பார்க்கலாம் டிவிலேயோ. எனக்கு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரிப்பீட் மோடில் அதை பார்த்துட்டே இருந்தேன்னா டோட்டலாக என்னோட மூடே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அதில் ஃபுல்லாக வந்து அது காமெடி ஷோ அப்படிங்கிறதுனால அது டோட்டலாக என்னோட மூடே சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது கிளிக் பைட் வீடியோஸ் இருக்கும். அந்த கிளிக் பைட்டுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக நம்மளை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்குற மாதிரியான, இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அது டிஸ்லைக் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட லஞ்சுக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும்
வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னாலுமே ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அறக்க பறக்க சாப்பிடாம ஒரு ஹாஃப் அன் ஹவர் 30 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னா டிவி பார்த்துட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எபிசோட் ஏதாவது பார்த்துட்டோ இல்லை வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பாட்காஸ்ட் கேட்டுட்டோ கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 மினிட்ஸ் கண்டிப்பாக லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ண டைமில் அந்த 30 மினிட்ஸை கொடுக்கவே மாட்டாங்க. 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் சீக்கிரம் சாப்பிட்டா உடனே வந்துடணும்னு நினைப்பாங்க சில மேனேஜர்ஸ். நினச்சா நினைக்கிறோம் நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் நம்மளோட ஒரு 100% இன்புட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். நம்ம வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க விஷயத்துக்கு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக இருந்தோம்னாலே இந்த ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ பேசும்போது தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு. இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நான் வந்து 2-3 நாளாக ஒரு சில வேலைகள் நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எத்தனையோ வேலைகள் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 1000 சோத்திர பலிகள்னு சொல்லிட்டு ஜீசஸ்க்கு சொல்றது இருக்கு. ஸோ அதை வந்து நான் படித்தேன். இல்லை பைபிள் படிக்கிறதோ இல்லை வந்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதோ நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் நோட்ஸ் ஆப்பில் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டுடே அப்படிங்கிறத நீங்கள் எழுதும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். உங்களை வந்து ஹாப்பியாகும். அடுத்தது லாஸ்ட் ஒன் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பி பாசிட்டிவ். மேனிஃபெஸ்டேஷனுக்கு தனி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமானதே பாசிட்டிவிட்டி தான். நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் என்ன கேட்டால். ஸோ ஆனால் வெறும் பாசிட்டிவாக மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம செயல்லையும் அதை காட்டணும். ஸோ பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே. இப்போ நடக்கலைன்னா என்ன, அதுக்கப்புறம் நல்லபடியாக இன்னும் சூப்பராக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னும் சீக்கிரமாகவே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு எப்போவுமே பாசிட்டிவாக இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.